இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தேவனுடைய வார்த்தையினரை கடந்து போகலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 22:32. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கன்மலையும் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? இங்கே யார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம ஏதோ ஒரு சாதாரண ஒரு கேள்வியாக வாசித்து கொண்டே போகக்கூடாது. இது ஒரு பயங்கரமான ஆச்சரியமான இருதயத்தின் ஆழத்தில் நம்முடைய ஆத்துமாவில் உணர்வில் அங்கே நல்லா உணர்ந்து நமக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு மாபெரும் கேள்வி. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேறொரு கன்மலை கிடையாது, வேறொரு தெய்வம் கிடையாது. நம்முடைய கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? இங்கே ஒரு விடுகதை மாதிரி இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்றால் யெகோவா, யெகோவா என்றால் நமக்காக அடிக்கப்பட்டவர், அவர்தான் நம்முடைய தேவன். கர்த்தரை அல்லாமல் யெகோவா அல்லாமல் தேவன் யார் என்றால் ஏல் தேவன். ஏல், அந்த இடத்துல ஏல் என்று இருக்கும். நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? அவர்தான் நம்முடைய கன்மலை, அவர்தான் நம்முடைய கன்மலை. இப்போ நிறைய பேர் கன்மலை அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம கேட்போம், ஆனால் அதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம்லாம் தெரியாது, அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே நாம் நல்லா தேவனை அறிந்திருப்போமே, ஆனால் நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார் என்கின்ற ஒரு மாபெரும் கேள்வியை இங்கே எழுப்புகிறார்கள். அன்பான தேவஜனமே, இதே வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 44வது அதிகாரத்தில் நாம் இதை காணலாம். திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. ஏசாயா 44வது அதிகாரத்தில் அங்கே அவர் எப்படிப்பட்ட கன்மலையா இருக்கிறார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க பார்க்கலாம். 44ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய கன்மலையாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் முதலாவது பயப்பட மாட்டார்கள், எதை குறித்துமே கலங்க மாட்டார்கள். அன்பான தேவஜனமே, இந்த தேவ ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா பயத்தையும் எல்லா கலக்கத்தையும் நீக்க நம்முடைய கன்மலையாக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவஜனமே, மனிதன் பாவத்தில் விழுந்ததுமே அவனுக்குள்ள பயங்களும் கலக்கங்களும் இருதயத்துக்குள்ள அவனை சூழ்ந்து கொண்டது. எந்த காரியத்தை நினைச்சாலுமே பயம், ஏதாகில ஒரு காரியத்தை நினைக்கும் போது உள்ளுக்குள்ள கலக்கம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு, வேறொரு கன்மலை இல்லப்பா, நான் ஒருவரே கன்மலை, வேறொரு தெய்வம் கிடையாது, நானே தெய்வம், நானே தேவன். அங்கே கர்த்தர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார், வேறொரு கன்மலை கிடையாது, வேறொரு தேவன் அல்ல, வேற ஒருத்தரையும் நான் அறியேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறொருவருமே கிடையாது. ஆக ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நமக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயங்கள், திடீர்னு எதிர்பாராத ஒரு சில காரியங்கள் நம்மை அச்சுறுத்தும் போது நமக்குள்ள பயங்களும், திடீரென்று இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்கின்ற கலக்கங்களும் நம்மை சூழ்ந்து கொள்வதை நாம் அநேக நேரத்தில் நாம் உணர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பயங்களும் கலக்கங்களும் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், யார் நம்முடைய கன்மலை, என் கன்மலை யார் என்பதை நாம் அறியாத போது அப்படிப்பட்ட கலக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் யார் கன்மலை என்பதை அறிந்துவிட்டோமே, ஆனால் எல்லா விதமான கலக்கங்களுக்கும் பயங்களுக்கும் தேவன் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். என் கன்மலை யார்? என் கன்மலை யார்? இந்த கன்மலையினுடைய மகிமை என்ன? என் கன்மலையாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவம் என்ன என்பதை
ஒரு ஆத்துமா உணர்ந்து கொள்ளுமே ஆனால் அவர்கள் எல்லா விதமான போராட்டத்தையும் ஜெயங்கொண்டவர்களாக அவர்கள் நிற்பார்கள். இங்கே முதல்ல நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த கன்மலையை நாம் அறிந்து கொள்ளும் போது, இந்த கன்மலையை நாம் உணர்ந்து கொள்ளும் போது பயங்களும் கலக்கங்களும் நம்மை விட்டு நீங்களாகிறது. ஆக நாம் இவரை ஆராதிக்க வேண்டும், இந்த கன்மலையை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், மறுபடியும் அந்த 2 சாமுவேல் 22வது அதிகாரத்திலேயே கர்த்தர் இந்த வசனத்தை நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 47வது வசனம், 22:47. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. கர்த்தர் ஜீவனுள்ளவர். இந்த கன்மலையாகிய என் கர்த்தர், அவரை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்பான தேவஜனமே, என் கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுடையவராய், அவர் என்றென்றைக்கும் தேவனுடைய குமாரனாய் அவர் இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் பரிசுத்தராய் இருக்கிறார். என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, அவரை ஸ்தோத்தரிப்பது என்பது அவர் செய்த நன்மைகளை, அவர் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். அதில் ஜபம்னா என்ன, விண்ணப்பம்னா என்ன, ஸ்தோத்திரம்னா என்ன, அப்புறமா துதினா என்ன, ஆராதனைனா என்ன என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இதை குறித்து நாம் பல நாட்களில், வெள்ளிக்கிழமை நேரங்களில், புதன்கிழமை நேரங்களில் நிறைய நாம் அதை ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. இங்கே ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகள் அவ்வளவா இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்பது கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக அவரை நான் புகழ்ந்து பாடுவது, அவரை ஸ்தோத்தரிப்பது. அவர் எப்படி நம்ம சொல்லணும் அப்படி தெரியுமா? கன்மலை, கர்த்தர் கன்மலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? கர்த்தர் என் கன்மலையா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் கன்மலை. அதை நம்ம எப்படி சொல்லணும்னா, கர்த்தர் என் கன்மலை. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் கன்மலை. அல்லேலூயா. என் ரட்சிப்பின் கன்மலை, என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமாய் இருக்கிறவர், அவர் உயர்ந்திருப்பாராக என்று அவரை துதிப்பதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் என் கன்மலையாய் இருக்கிறார். முதலாவது அவரை எப்படி நம்ம உச்சரிக்க வேண்டுமே ஆனால், அவர் எல்லா விதமான பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி நம்ம ரட்சிக்கிறவர். அதனால நம்முடைய இருதயத்தில் இயேசு ராஜாவை நினைக்கும் போதே நம்முடைய இருதயத்தில் ஸ்தோத்திரங்கள் பிறக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் கர்த்தாவே உமக்கு நன்றி, உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்றால், நீர் என்றென்றைக்கும் உயர்ந்தவர், நீர் என்றென்றைக்கும் உன்னதத்திலே வாசமாய் இருக்கிறவர். எப்பேற்பட்ட கலக்கங்களும் பயங்களும் நெருக்கங்களும் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது, நான் உம்மை நோக்கி பார்த்தபோது உம்முடைய கன்மலையின் மறைவிலே வைத்து என்னை நீ மறைத்து கொள்ளுகிறீர். இதுதான் இந்த ரகசியம். கன்மலை என்றால் நம்ம ஜெனரல் கன்மலை என்பது ஒரு பழைய வார்த்தை. அது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு பெரிய செங்குத்தான ஒரு மலை இருக்கும்னா, அந்த மலை அடிவாரத்தில் நம்ம மறைந்து கொள்வோமே ஆனால் எல்லா விதமான இக்கட்டுக்களிலிருந்து நம்ம மறைந்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்ம எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் கலக்கங்களிலிருந்தும் பயங்களிலிருந்தும் நெருக்கங்களிலிருந்தும் அவர் நம்மை மறைத்து கொள்ளுகிற மறைவிடம். கரங்களை விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை மறைத்து கொள்ளுகிறார். அவர் என் கன்மலையா இருக்கிறார். ஒரு திகில் என்னை சூழ்ந்து கொள்ள வருகிறது. கர்த்தர் என் கன்மலையாக அந்த திகில் என்னை அணுகாதபடிக்கு அவர் என்னை மறைத்து கொள்ளுகிறார். ஒரு போராட்டம் வருகிறது, அந்த போராட்டம் என்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் என்னை அவருடைய கன்மலைக்கு மறைவில் என்னை மறைத்து கொள்ளுகிறார். மாறாக அந்த போராட்டமோ அந்த கலக்கமோ அந்த பயமோ அல்லது அவமானமோ ஒரு நிந்தையோ என்னை தொடாதபடிக்கு அவருடைய மறைவிடத்தில் என்னை மறைத்து கொள்ளுகிறார். அதுதான் அவர் என் கன்மலையாக இருக்கிறார். மாறாக அந்த போராட்டங்களும் நெருக்கங்களும்
துயரங்களும் துக்கங்களும் இவைகளெல்லாம் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது அவைகள் என்னை தொடாதபடிக்கு என்னை மறைவிடத்திலே மறைத்து அந்த தீங்குகளினால் வரக்கூடிய விளைவுகளை நான் சந்திக்காதபடிக்கு என்னை வேறொரு பரிமாணத்தில் எனக்கு நன்மைகளை மட்டுமே செய்து அவர் என்னை உயர்த்துகிறார். அதனால தான் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்? ஏன் அவர் என் கன்மலை என்று சொல்லுகிறேன்? எனக்கு வரக்கூடிய நிந்தையை எனக்கு வராமல் எனக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். அதற்கு நேர்மாறாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வரக்கூடிய போராட்டத்துக்கு விரோதமாக அவர் என்னை மறைத்து அதுக்கு நேர்மாறாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர்தான் என் கன்மலை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? நல்லா கவனிங்க. அன்னாள் இதை நல்லா உணர்ந்தவங்களாக, அன்னாள் இதை நன்கு உணர்ந்தவர்களாக, அவர்களுக்கு பிள்ளை இல்லை, தினம் தினம் அவங்க செத்துக்கினே இருக்கிறாங்க, உயிரோடே சாகிறாங்க. அவருடைய சக்களத்தி ஒவ்வொரு நாளும் உனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி குத்தி குத்தி காட்டி பயங்கரமான போராட்டத்துக்கு நேராக இந்த அன்னாளை தள்ளுகிறார்கள். அவருடைய புருஷன் அன்னாள் மேலே ஒரு நல்ல சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கிறாரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பிள்ளை இல்லையே. நல்லா கவனிங்க. இந்த அன்னாளுக்கு விரோதமாக பயங்கரமான நிந்தனைகள், பயங்கரமான போராட்டங்கள். என்ன நீ இவ என்ன பாவம் செஞ்சாலோ, இல்லை சொல்லுவாங்க தானே, இவ என்ன துரோகம் பண்ணாலோ இவளுக்கு பிள்ளை இல்லை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வசை சொற்களை எல்லாம் இந்த அன்னாள் கேட்டிருந்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் நின்ற போது, ஆண்டவரே என்னை இந்த வசை சொல்லுக்கு மறைத்து கொள்ளும், மறுபடியுமாக இந்த ஜனங்கள் என்னை இகழ்ந்து பேசாதபடிக்கு, எனக்கு விரோதமாக யுத்தம் வராதபடிக்கு, என்னை நெருக்காதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் என்று சொல்லி அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்தபோது கர்த்தர் அன்னாளை கன்மலையாய் மறைத்து கொண்டார். அல்லேலூயா. அந்த வசை சொல்லுக்கு, அந்த இழுக்கான வார்த்தைக்கு, அந்த கேவலமான அந்த ஜனங்களுடைய பார்வைக்கு கர்த்தர் மறைத்து கொண்டு அன்னாளுக்கு நன்மையை செய்தார். மறைவிடம் என்று சொன்னால் போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை பராமரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அதான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்கி அந்த அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த போது அன்னாள் எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறார்கள். என் கன்மலையானிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, அவருக்கு எப்படிப்பட்ட நன்றியை நான் செலுத்த வேண்டும். 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அன்பான தேவஜனமே, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்குள்ள களி கூறச் செய்கிறவர் தான் கன்மலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் அன்னாளுக்கு ஒவ்வொரு நாளும் துக்கம், ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் பரியாசம். எத்தனை இரவு அன்னாள் தூங்க முடியாமல் இருதயத்துக்குள்ள வேதனையோடு இருந்தார்களோ தெரியவில்லை. இப்போ சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இயேசு ராஜாவின் நாம மகிமைப்படுவதாக. உங்க பகைஞருக்கு பாதுகாக்கிற கன்மலை தான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என் கன்மலை. சொல்லுங்க, கர்த்தர் என் கன்மலை. உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். அவர் ரட்சிப்பின் கன்மலை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. இவங்க நல்லா புரிந்து கொண்டாங்க. அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தரா இருக்கிறார். என் கர்த்தராகிய ஆண்டவர், என் இயேசு ராஜன், அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. கன்மலை அப்படின்னு வந்துட்டாலே வேறொரு தேவன் இல்லை, வேறொரு கடவுள் இல்லை, வேறு ரட்சகர் இல்லை. அவர் மட்டுமே கன்மலை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தேவஜனமே. கன்மலை என்று நாம் அவரை அறிக்கை செய்யும் போது, அவரை அனுபவித்தவர்கள், கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள், கர்த்தரை அனுபவித்தவர்கள், மேசியாவை அனுபவித்தவர்கள் என்ன அறிக்கை செய்வார்கள் என்றால், வேறொருவர் இல்லை, அவர் மட்டுமே என் கன்மலையாய் இருக்கிறார்.
அவருடைய மறைவிடத்தில் என் சத்துருக்களுக்கு, என் பகைஞருக்கு, எல்லா விதமான போராட்டங்களுக்கும் என்னை பாதுகாக்கிற என் கண்மலையாய் அவர் இருக்கிறார். நீங்கள் அவரை உணர்ந்து கொண்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், மேசியா, தேவனுடைய குமாரனாகிய மேசியாவை நீங்கள் உங்கள் உணர்வில் அறிந்திருப்பீங்கன்னாக்கா ஒரே ஒரு விஷயம், அவர் என் கண்மலையா இருக்கிறார். வேறொருத்தர்கிட்ட நான் போக மாட்டேன். உங்களுக்கு சோர்வே வராது. வேறொருவர் இல்லை, அவரே. வேறொரு கண்மலை, வேறொரு தெய்வம் கிடையாது. என் கர்த்தர் மட்டுமே கண்மலை. என் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? என் தேவனை அன்றி வேறொரு கண்மலை யார்? வேறொருவர் இல்லை, அவர் மட்டுமே. எல்லா காலத்திலும் அவரையே நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேற யாருக்கிட்டையுமே உங்க மனம் போகாது. அவர்கிட்டயே, அவர்கிட்ட மட்டும்தான். எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த கண்மலையை நீங்கள் உணர்ந்து விட்டீர்களே ஆனால், எப்படிப்பட்ட துக்கங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் உங்க மனம் வேற எங்கேயுமே போகாது, அவரையே நாடிக்கொண்டிருக்கும். கண்மலை என்றாலே வேறொருவர் இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய அன்பு உங்களை மறைத்து கொள்ளும். ஆக கண்மலை என்று நாம் சொல்லும்போது, முதலாவது நம்ம எல்லா விதமான கலக்கத்துக்கும், பயத்துக்கும், போராட்டத்துக்கும், பகைஞருக்கும், நெருக்கங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி அவர் அப்படியே நம்மை சூழ்ந்து கொள்ளுவார். அந்த தீய சக்திகள், அந்த தீய வல்லமைகள் எதுவுமே நமக்குள்ள வராதபடிக்கு அவர் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார். அதனால அவர் மேல முழு நம்பிக்கை வைத்து விடுவோம். அவர் மட்டுமே என் கண்மலை, வேறொருவர் இல்லை என்பதை நம்முடைய இதயத்துக்குள்ள பூர்ணமாய் உணர்ந்து கொள்ளுவோம். அல்லது ஒரு சில நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள், துயரங்கள் வரும்போது, அப்படியே வந்தாலும் கூட, என் கண்மலையே, ஏன் ஆண்டவரே நீங்க எனக்கு மறைக்கிறீங்க அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்போமே தவிர வேற யாருக்கிட்டையுமே மனசு போகாது. நம்முடைய மனதுக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள நமது கர்த்தருடைய அந்த வல்லமை, அவருடைய அன்பின் வல்லமை, நமக்காக யாவையும் செய்து முடித்த அந்த அன்பின் வல்லமை நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆணித்தரமா பதிஞ்சிருக்கும். நான் நினைக்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால ஞானஸ்நானம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற உங்க இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்டதான கண்மலை இருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எல்லாமே சொல்லாமா? எப்படி? என் நெருக்கம், எனக்கு சோதனை, எனக்கு பயங்கரமான போராட்டம், என் சத்துரு, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா என் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தேன், அவர் என்னை மறைத்திருக்கிறார். என் கண்மலையாய் அவர் இருக்கிறார், வேறொருத்தர் இல்லப்பா. நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருமே முதலாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள். எல்லாரும் ஏன் தேவ சபையில் உட்காந்துக்கிறீங்க? வேற ஒருத்தர் இல்லைங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா, அவர் என் கண்மலை. இதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. என்னடா இது, எங்கெங்கேயோ ஓடணும், ஏதோ நம்பிக்கை வச்சு ஓடணும். இங்கே எல்லாம் எனக்கு சுகம் கிடைச்சிடாதா, எனக்கு ஆறுதல் கிடைச்சிடாதா அப்படின்லாம் ஓடினோம். ஆனால் ஏன் இன்னைக்கு இங்கே மட்டும் வந்து உட்காந்துருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் தேவனை ஆராதனை செய்தோம்? ஆமென், அல்லேலூயா. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஏன் அப்படிலாம் இன்னைக்கு உட்காந்து ஆராதனை செய்தோம்? ஆண்டவரே, நான் உணர்ந்திருக்கிற ஆண்டவரே, என்னை சூழ்ந்திருந்த போராட்டங்கள் எவ்வளவு. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா போதும், ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது அந்த நிம்மதி. திடீரென்று தேவையில்லாத அம்புகள் வந்து என் இருதயத்தை பயங்கரமா சேதப்படுத்தினது ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு அது இல்லை. ஆமென், இன்னைக்கு அது இல்லை. மாறாக அதற்கு நேர்மாறாய் என்னை என் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என் கர்த்தர் என்னை வேறு விதத்தில் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் என் கண்மலை, வேறொருத்தர் இல்லப்பா. ஃபர்ஸ்ட் வேறொருவர் இல்லை. ஏன்? நான் அறிந்து கொண்ட ஒரே விஷயம், அவர் என் கண்மலை, வேறொருவர் இல்லை. இது உங்க அடி மனசுல, ஆழ் மனசுல இருக்கிறதுனால தான் உங்கள் ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அதான் யாசியா புத்தகத்தில் வாசித்தோம், வேறொருத்தர் கிடையாது, நான் ஒருவரே, நான் ஒருவரே. சந்தோஷமா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே
என் கண்மலையா இருக்கிறார். சரி, ஒரு சில நேரங்களிலே எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட தாவீது சொல்றாரு, இந்த பாருங்க, தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இப்போ நம்முடைய கண்மலை எப்பொழுதுமே என்ன செய்வதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கண்மலைக்கு உச்சியில் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு நம்மை கரம் பிடித்து அவர் நடத்துவார். திடீரென்று ஒரு சில சோதனைகள் ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டா கூட, ஆண்டவரே என் கண்மலையே நீங்கள் ஏன் என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் சண்டை தான் போடுவோமே தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த கண்மலை வேறொருவர் இல்லை, அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சகர். அவர் யார்? அவரு என் ரட்சகர். தாவீதை பாருங்க, எடுத்து வாசிங்க. 42ஆம் சங்கீதத்தில் 42ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் இங்க எப்படி சொல்றாரு, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன புரிந்து கொள்ளுங்க பார்க்கலாம். வாசி 9. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி. நல்லா கவனிங்க. யாரை நோக்கி? இப்ப நான் எங்க வந்துட்டேன்? மறைவிடத்துல வந்துட்டேன், கண்மலையில வந்துட்டேன். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு பயங்கரமான ரதங்கள், குதிரைகள், ஒரு பெரிய சேனை ஒரே ஒரு மனுஷனை துரத்தி கொண்டு வருகிறது. அவங்க எல்லாரும் இந்த ஒரு மனுஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு மனுஷன் திடீரென்று ஓடி போய் ஒரு பெரிய செங்குத்தான மலையில மறைந்து கொள்ளுகிறார். அந்த பெரிய சேனைக்கு இந்த செங்குத்தான மலை மறைவிடமாக இருந்து நல்ல நிழலை கொடுத்து நல்ல வாழ வைத்து நல்ல பாதுகாத்து பராமரிக்குது. இப்போ அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? என் கண்மலை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது தாங்க நமக்கு நடந்திருக்குது. அது உறுதியாய் உள்ள இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில போகும்போது மேடு பள்ளங்கள், சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் அல்லது ஒரு வழி கோணலானவைகள் அல்லது வழி ஒரு சில சறுக்கல்கள்லாம் வரும். அந்த நேரத்தில் கூட நம்முடைய மனம் அவரை சந்தேகிக்காது. அல்லேலூயா. அவர் மேல சந்தேகம் வராது. என்ன பண்ணுவேன், எப்படி கூப்பிடுவேன், எப்படி செய்வேன் அப்படின்னா, நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு. திடீர்னு சத்துரு எனக்கு வரான ஆண்டவரே, என்ன நீங்க மறைச்சிங்களே முன்னாடி. அந்த டேஸ்ட், அந்த உணர்வு இப்போ கொஞ்சம் ஏதோ சின்ன சின்ன சர்க்கிள் வருது. அப்படி வரும்போது நான் என்ன கேட்பேன் தெரியுமா? நான் நினைக்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் சில பேர், நீங்கள் என்னடா இது நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சர்ச்சுக்கு போய் மட்டும் என்னவா, நீ சர்ச்சுக்கு போய் மட்டும் நல்லாவா இருக்கிற, நீ ஒரு மாதிரியாக நம்ம பேசுவாங்க தானே, நம்மளுடைய விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க தானே. ஆனால் நல்லா கவனிங்க, இது நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆமாம், நீ சர்ச்சுக்கு போய் மட்டும் என்ன, உனக்குள்ள அதே பிரச்சனை தான் இருக்குது, நீ கொஞ்சம் சமாதானம் ஆன மாதிரியே தெரியலையே. அப்படி இல்லைன்னா நம்மை நலம் விரும்பிகள் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்கள சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, அப்படி சொல்லியும் கூட ஏதோ ஒன்று உங்களை அவர் சமூகத்துக்கே இழுத்துக்கினே இருக்கும். ஆமாம், அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு கேட்டு போய் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்போ கூட தேவ சமூகத்தில் இழுக்கும். அது என்னன்னா, உங்க மனசுக்குள்ள அவர் என் கண்மலை வேறொருவர் இல்லை. கையை தட்டி நல்லா என்னாண்டவரே, அது உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து உங்களை மறைத்து விட்டார். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில உங்களை காத்து கொண்டார். அவர் மாறாதவர். அவரை என் கண்மலையாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் உயர்ந்தவர். அவர் என் இருதயத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். என்ன அவரை நான் அனுபவித்திருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஏதோ என் பலவீனத்தில் தான், அது நம்முடைய பலவீனத்தை நம்ம உணர மாட்டோம். என்னுடைய பலவீனம் தான் எங்கே கொஞ்சம் ஸ்லைட் ஆகுது. ஆனாலும் இப்போ நான் ஆண்டுகிட்ட, என்னாண்டவரே ஏன் என்னை மறந்துட்டீங்க, ஏன் என்னை விட்டு கொஞ்சம் விலகனாம, வெயில் என் மேலே அடிக்குது ஆண்டவரே. அப்படிதான் ஆண்டு சமூகத்துக்கு போய் நிற்போமே தவிர வேறொரு தேட மாட்டோம், தேட முடியாது. ஏனென்றால் அவர் என் கண்மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாசத்தினுடைய உறுதி அதுதான். இங்க தாவீது சொல்றாரு, நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன்.
என்ன ஆண்டவரே, முன்னாடி நான் ஓடி வந்தேன், நான் பிழைக்கிறதுக்கே எனக்கு வழி இல்லை, இந்த பிரச்சனையை விட்டு நான் மீட்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிதான் என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். என் கர்த்தர் என்னை நீர் வந்து மறைத்து கொண்டீர், என் கண் வேற ஒருத்தர் கிடையாதுப்பா, என்னை ரட்சிக்கன்னா இயேசுவின் நாமம் மட்டுமே என்னை ரட்சிக்கும், அந்த நாமம் மட்டும் தான் உயர்ந்தது, உண்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் அப்படியே கலங்குற மாதிரி இருக்குது, மறுபடியும் சத்துருவுடைய போராட்டம் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு போராட்டம். அப்படிலாம் வந்தாலும் நல்லா கவனித்து கொள்ளுங்க, நான் சொல்லுவேன், ஏன் என்னை மறந்தீர், சத்துரு என்னை நெருக்குகிறானே, ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லுவேன். இதுதான் நம்முடைய உறுதி, இதுதான் நம்முடைய கண்மலையினுடைய மறைவிடத்தில் நாம் என்றென்றைக்கும் காக்கப்பட்டிருக்கிற அனுபவம். ஏன் தெரியுமா? 10ஆம் வசனத்துல, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதாங்க கண்மலை. எங்க உன் தெய்வம், எங்க உன் தெய்வம்? இயேசு இயேசு இயேசுன்னு போறிய எலும்பு என்பது என் ஆத்துமா, என் ஆத்துமாவை உருவ குத்துகிறதே போல் இருக்குது. சில வேலைகளில் ஐயோ, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நான்லாம் ஏசப்பாவை ஆராதிக்கிறேன், நானே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வெக்கப்படுவாங்க. ஐயோ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 4 பேர் பார்த்தா என்ன, அது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ சில பேர் கடன் வாங்குறதுக்கு வெக்கப்படுவாங்க. என்னடா இது, அந்த முன்னாடிலாம் நல்லா ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, நல்லா கடன்லாம் வாங்கினீங்க, முன்னாடிலாம் வந்து ஏதோ ஒரு மற்ற காலம் செஞ்சு, இப்பயே முடியல. என் இருதயத்தில் என் கண்மலை உயர்ந்திருக்கிறார், என் இருதயத்தில் என் கண்மலை உயர்ந்திருக்கிறார், அவர் என் கண்மலை, வேறொருவர் இல்லை. இப்போ என்னுடைய விசுவாசத்தில் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகுது. நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்றேன், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் என்ன சொல்றதுக்கு என் எலும்ப குத்துற மாதிரி இருக்காண்டவரே. அதுக்கு முதல்ல நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள நடக்கிற இந்த மாற்றத்தை, இந்த ஒரு உணர்வை உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் அவர் கண்மலையா இருக்கிறார். அதனால்தான் உங்களுக்கு வெக்கமா இருக்குது, அசிங்கமா இருக்குது. ஏன்? நான் கடன் வாங்குறது, என்ன உங்க ஆண்டவர் கடன் வாங்க வச்சுட்டாரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது என்ன அவங்க ஆண்டவர் கை விட்டாரு அப்படின்னு யாரா சொல்ற போறாங்க. ஆண்டவரே வெக்கப்பட்டுக்கு தான் நான் போறேன், எலும்பெல்லாம் குத்துறா மாதிரி இருக்குது. அந்த உணர்வு இருக்கும்னா கர்த்தர் உங்களுக்கு கண்மலையா இருக்கிறார். கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்களேன். அல்லேலூயா. என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்குது ஆண்டவரே. ஆனா ரகசியம் என்ன தெரியுமா? இது அடுத்த ஸ்டேஜ் இல்லையா? 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஒரே ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க, இது உங்களை காத்திருக்க செய்கிற ஒரு நேரம், காத்திருக்க செய்கிற அனுபவம். உங்களை அழைத்தவர், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர், உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை 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 வழிநடத்தி கொண்டிருக்கிற உன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு, உங்களை நடத்தி கொண்டிருக்கிற உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களை நடத்த வல்லமை உடையவர். ஒரே ஒரு ரகசியம், நீங்கள் காத்திருக்கும்படியாய் அவர் தன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிக் கொள்ளுகிறார். அதனால எனக்குள்ள என்னமோ நடக்குதே, இதெல்லாம் என்ன அப்படின்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, எந்த சூழ்நிலையுமே கர்த்தரை விட்டு விலகாத அவருக்கு காத்திருக்கிற அனுபவம் தான் கண்மலை. அவர் வேறொருவர் இல்லை. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர்? ஏசாயா புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் அவர் நித்திய கண்மலை, எல்லா காலத்திலையும் அவர் நம்புங்க. 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நல்லா ஹீப்ரு பைபிள்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சர்ச் பண்ணிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்ற இடத்துலையும் யாவே தான் இருக்கும். அதே மாதிரி யெகோவா என்ற இடத்துலையும் யாவே, அதாவது கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருப்பாங்க, கேப்ஸ்ல போட்டிருப்பாங்க. யெகோவா, யாவே, யோத் ஹே வாவ் ஹே. அப்ப இங்க என்ன சொல்ல வராரு? அவர் என் நித்திய கண்மலையா இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். உங்க இருதயத்துக்குள்ள
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கன்மலையாக மறைவிடமாக அவர் என்றென்றைக்கும் இருக்கிறபடியினாலே அவர்தான் உங்கள் நித்திய கன்மலையாக இருக்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, என்றென்றைக்குமே நீங்கள் கர்த்தரை நம்பிக்கை கொண்டுதான் இருப்பீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள். ஏனென்றால் அவர் உங்கள் கன்மலையா இருக்கிறார். அவருடைய ஆறுதல், அந்த இளைப்பாறுதல், கன்மலையினுடைய அந்த நிழல், கன்மலையினுடைய இளைப்பாறுதல் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிறபடியினாலே உங்களால் அவரை விட்டு பிரியவே முடியாது. எல்லா காலத்திலும் அவர் நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்கு நமக்கு என்ன செய்கிறார், இந்த கன்மலையாகிய கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார் என்றால் 144 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 144வது சங்கீதம் 1வது வசனம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? முதலாவது, கர்த்தர் நம்முடைய கன்மலையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுமே வேறு ஒருவர் இல்லை. எல்லா காலத்திலையும் அவரையே நம்பிக்கை கொண்டிருப்போம். ஏனென்றால் அவர் என்னுடைய எல்லா விதமான கலக்கங்களையும், எல்லா விதமான பயங்களையும், எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்களையும் நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிற என் கன்மலையாக இருக்கிறார். அதனால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா காலத்திலும் அவரை நான் உயர்த்துகிறேன். அவருக்காக நான் காத்திருப்பேன். ஏனென்றால் இப்போ அவர் என்ன செய்கிறார்? என் கன்மலையாகிய என் கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார், என்னை ட்ரெயின் பண்றார். அவர் என் கன்மலையுடைய மறைவிலை வைத்துக்கொண்டு கர்த்தர் என்னை என்ன செய்கிறார்? என்னை பயிற்சிவிக்கிறார், எனக்கு ட்ரெயின் அப் கொடுக்கிறார். அங்க பாருங்க, என்னை படிப்பிக்கிறார், எனக்கு டீச் பண்றார். நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே இன்னமும் எனக்கு போராட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா கவனிங்க. இன்னும் நமக்கு தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடு. இப்போ ட்ரெயினில் இருக்கிறோம், ட்ரெயினப்பில் இருக்கிறோம், நம்ம பயிற்சியில் இருக்கிறோம். நீங்கள் நினைக்கக்கூடாது, ஆண்டவரே எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னென்னைக்கும் நிறைவேற்றக்கூடியவனா இருக்கிறீங்க, இன்னமும் நான் இதை சுதந்திரத்தை கொண்டா மாதிரி தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டுகிட்ட கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போதான் ஆண்டவர் உன்னை ட்ரைனிங்ல இருக்கிறாரு. நீ இன்னமும் படிப்பித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் அவர் படிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஒரு வீடை கொடுப்பேன், நான் உனக்கு இப்படிப்பட்ட இந்த டிசைன்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வாக்கு கொடுத்துருவாரு, தரிசனமாக கொடுத்துருவாரு. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா மறுநாளே ஸ்டார்ட் பண்ணுறோம் போயிட்டு. கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் கொடுத்துருவாரு. கொடுத்ததுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே என்ன பண்ணுவோம், மாம்சீகத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சிக்கின்னு மறுநாளே ரெடி ஆகிடுவோம். போயிட்டு ஓகே கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, கடன் வாங்க, கடன் வாங்க. ஏது கர்த்தர் சொல்லிட்டாரு? கடனே இல்லாமல் உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து, உனக்கு நான் இந்த வீடை இப்படிப்பட்ட டிசைன்ல இப்படிப்பட்ட ஒரு 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 வீட்டை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றது தேவ திட்டம். நம்மால் என்ன பண்றதுன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, தரிசனம் கொடுத்துட்டாரு. அவர் என்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தரிசனங்களை கொடுத்து நம்ம நடத்துறாரோ அடுத்த வினாடி அவர் ட்ரைனிங்க்கு வாடான்னு கூப்பிடுவாரு. ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு வீடு கட்டுறதுலாம் சாதாரண விஷயமா? எத்தனை பேரை சமாளிக்கணும், யாரெல்லாம் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட பிரச்சனை ஒரு திருமணம் செய்யறதுன்னா என்னது, உன் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட திருமணத்தை நான் பண்ணுவேன், தரிசனம்லாம் கொடுப்பாரு. கொடுத்ததுமே அடுத்ததுமே பார்க்கறவனெல்லாம் இவன் தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா இருப்பானா, இல்லை இவன் தான் என் பொண்ணு. உடனே நம்மளுடைய கண்ணு என்ன ஆகும்? நல்லா கவனிங்க ப்ளீஸ். நம்முடைய கண்மலை எப்படிப்பட்டவர் என்றால் தரிசனத்தை கொடுத்துட்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டு அதாங்க மறைவிடும். எல்லா விதமான சத்துரு பிரச்சனை போராட்டம் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாரு. நம்ம கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய கைகளை பயிற்சிக்கு நேராக கொடுப்பார். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு மட்டும் கனவு மட்டும் காணாதீங்க. நம்மால் இதுலேயே ஒரு பிரச்சனை, அவர் பண்ணுற மாதிரியே அந்த அம்மா பண்ணுற மாதிரியே அப்படிலாம் இல்லை அன்பானவர்களே. அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து, நமக்கு தரிசனத்தை கொடுத்து, தேவ திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, நம்முடைய கைகளை போருக்கும் யுத்தத்திற்கும் ட்ரெயின் அப் பண்ணுவார்.
காசை எப்படி மிச்சப்படுத்தணும், ஒரு பொருளை வாங்கும் போது எப்படி விலை பேசணும் தெரியுமா? பாருங்க, நான்லாம் இதில் நிறைய என்னடா இது அங்கே ஏமாந்துட்டோமே, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கேட்டிருக்கலாம் போல் இருக்குது. நம்ம கேட்ட விலைக்கு இப்போ இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்லாம் ஆகணும் தெரியுமா? முதல்ல ஒரு இப்போ ஷாப்பிங் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு பொருளை வாங்குறது, அதில் வாங்குறதுல எவ்வளவு ஏமாந்துருக்கு தெரியுமா? அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரம் சந்தையில் போயிட்டு அந்த சந்தையில் இருக்கிறவன் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறான். அதை விட தள்ளி 4 கடைக்கு போனால் கம்மியாக போனால் 10 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அந்த 10 ரூபாய் இருந்திருந்தால் நமக்கு இந்த ட்ரெயின் அப்லாம் இருந்தால் தான் நீ வீடை கட்ட முடியும், ஒரு திருமணத்தை செய்ய முடியும், அல்லது உன் பிள்ளையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். நம்ம ஆட்கள் என்ன, மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நீ மறைந்திருக்கிற அனுபவமாக இருக்கலாம், அல்லது அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றின காலத்திலும் இருக்கலாம். எதுவா இருக்குதோ சரி, புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் மேல கோச்சிக்கிற நேரம்லாம் உண்டு இல்லையா? ஆண்டவர் மேல கோச்சிக்கிறதுலாம் உண்டு. ஏன் என்ன மறந்துட்டீங்க ஆண்டவரே, வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தீங்களா ஆண்டவரே, மறந்துட்டீங்களா ஆண்டவரே, அப்படிலாம் ஆண்டவர் மேல கோவப்பட்ட நாட்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் புரிந்துக்கலாம், ஓ ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, அது எனக்கு நல்லது ஆண்டவரே, ஆமேனா, அது எனக்கு அந்த பாதைகள், என்னை பயிற்றுவித்த அந்த பாதைகள், நீ என் கண்மலை, வேறொருவர் இல்லை, என் பக்கத்தில் இருந்து என்னை படிப்பித்து எனக்கு சொல்லி கொடுத்து, டேய் பாத்தியா இங்க தப்புன்னா பாத்தியா, இதை கரெக்ஷன் பண்ணு, இதை இப்படி செய்யக்கூடாது, அதை அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இடத்தில் நம்ம கூடவே இருந்து நமக்கு எல்லாவற்றையும் பயிற்றுவித்தவர் தான் என் கண்மலை. நல்லா கவனிங்க, நான் கண்மலையை அடுக்கிக் கொண்டே போகிறேன். அவர் என்னெல்லாம் செய்கிறார்னு மறுபடியும் உங்கள் சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்க. முதல்ல அவர் என் மறைவிடமாய், எனக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா எதிர்வினைகள் எல்லாவற்றையும் என்னை மறைக்கிறார். அதை மறைத்து என்னை பாதுகாத்தபடியினாலே வேறொருவர் இல்லை, கர்த்தரே என் கண்மலை, அவர் என் நித்திய கண்மலையா இருக்கிறார், அவர் யெகோவாவா இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர் ஒரு சில நேரங்களில் எனக்கு சோதனைகள்லாம் வரும்போது நான் காத்திருப்பேன் என்ற உறுதியும் எனக்குள்ள இருக்கிறது. இதுதான் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துடைய மறைவிடத்திலே மறைந்திருக்கிறவனுடைய அடையாளம். எல்லா காலத்திலும் நான் அவரை நம்புவேன். அவர் எனக்கு என்ன செய்கிறார், என் கண்மலையாகிய கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தால், என்னை அவர் படிப்பிக்கிறார், என்னை ட்ரெயின் அப் கொடுக்கிறார். நிறைய லாஸ் ஆயிருக்கும், உனக்கு நிறைய லாஸ் ஆயிருக்கும். அந்த லாஸ் ஆனதெல்லாம் எப்படி நீ எடுக்கணுன்றதை அப்பதான் நீ கத்துக்குவ. நான் மறுபடியும் சொல்றேனே, இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? இப்போ நான் தனியாக வளர்ந்தவன், ஆனால் கர்த்தர் என் கூடவே இருந்து எனக்கு ஒன்றையும் ஒவ்வொரு இழப்புலையும், ஒவ்வொரு தோல்வியிலையும், ஒவ்வொரு சோர்விலையும், ஒவ்வொரு நெருக்கத்திலையும் எனக்கு ஆண்டவர் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தார். இப்போ நான் என்ன செய்யணும்னா, இப்போ நான் என் புள்ள எங்கேயுமே என்ன மாதிரி ஏமாந்துடக்கூடாது. நிறைய தகப்பன்மார்கள் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்கே என்னன்னா அதுதான். நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. சத்தியமாக சொல்கிறேன், அந்த புள்ள உருப்படாது. என்னைக்கு நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு ஒரு தகப்பன் நினைக்கிறானோ, அன்றைக்கே எழுதி வச்சுங்க, அந்த பிள்ளையால் ஒரு அணு அளவு கூட முன்னேற முடியவே முடியாது. நானும் அப்படி தான் நினச்சி அவனுக்கு சொல்லுவேன். அவனால் அவனுக்கு ஏறாது. அவங்க என்ன தோணும்னா, பகை தான் வரும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிற புரிஞ்சுக்குங்க, பகை தான் வரும். எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான்டா அப்படின்னு போய் பசங்க எல்லாம் போய் சொல்லுவான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் நடத்துகிற விதத்தை கற்றுக்கொள்ளுங்க. மாறாக என்ன தெரியுமா பண்ணணும், நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறார், நீ கண்மலையினுடைய மறைவிடத்தில் போய் இருடான்னு மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. எந்த ஒரு அனுபவமும் அந்த மனிதனுக்கே வந்தால் ஒழிய, அந்த அவமானமாக இருக்கட்டும், ஒரு நிந்தையாக இருக்கட்டும், ஒரு போராட்டமாக இருக்கட்டும், அது அவனுக்கே வந்தால் மட்டும்தான் அவன் கற்றுக்க முடியுமே தவிர, நீ என்னதான் சொன்னாலும் கற்றுக்கவே மாட்டானுங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளை கண்மலையினுடைய மறைவிடத்தில், கண்மலைக்குள்ளே நம்ம மறைந்திருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் உணர்வை கொடுங்க. அந்த பிள்ளை எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடுவான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டம் இப்படி தான் வரும், இந்த இடத்துல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் உனக்கு ஒரு மறைவிடம் இருக்கிறது, உனக்கு ஒரு கண்மலை இருக்கிறார், உன் கர்த்தர் இருக்கிறார். அவரோடு கூட நீ
பழக கற்றுக்கொள், அவர் கற்றுக் கொடுப்பதை கற்றுக்கொள் என்பதை மாத்திரம் சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளை ஜெயிச்சு வந்துடுவான். அப்போது ஒரு பிள்ளைக்கு இந்த பாருங்க, நம்முடைய உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் இம்யூன் பவரை வச்சுருக்கார். நம்முடைய எலும்பில் இப்போ நல்ல ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, நம்முடைய எலும்பு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காக இருக்குது. எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலும்பு வந்து என்ன ஒரு இடத்துல ஃப்ராக்சர் ஆகுது வச்சுங்களேன், அதை மறுபடியும் கட்டு போட்டு ரெடி பண்ணாங்கன்னா எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவ் என்னன்னா, அது தழும்பே இல்லாமல் மறுபடியும் அது வந்து கூடிடுமா. அது இப்போ நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தழும்புலாம் தெரியும் இல்லையா, தோலில் ஏற்பட்ட தழும்பு. ஆனால் எலும்பில் பார்த்தீங்கன்னா அந்த தழும்பே இல்லாத அளவுக்கு அது மறுபடியும் குணமாகக்கூடிய எசன்ஸ் வந்து அந்த எலும்பில் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், அதே மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட எந்த ஒரு ரகசியமே அவங்களே கற்றுக்கணும். நமக்குள்ளே அப்படிப்பட்ட இம்யூன் பவர் இருக்குது. ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ ஒரு நிந்தியோ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்க்கிற அந்த வல்லமை நமக்குள்ளே வந்துடும். அந்த பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுங்க. ஆனால் உன் கண்மலை உனக்கு கற்றுக் கொடுக்கிறார், உன் கண்மலை உன்னை எல்லா சூழ்நிலையும் உன்னை பயிற்றுவிக்கிறார். அதனால நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவரோடு கூட நீ பழக கற்றுக்கொள் என்று மாத்திரம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைகளை சோம்பேறிகளாக வளர்க்காதீங்க. நான் அனுபவிச்ச பிரச்சனையெல்லாம் என் பிள்ளை அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்க வந்து நல்லா படிக்க வைங்க. படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பி ஒரு நல்ல வீட்டை கட்டுங்க. ஒரு வீடை வாங்கியும் அந்த பிள்ளைக்கு அந்த கஷ்டம் தெரியணும். அந்த பிள்ளைக்கு கண்மலையின் மறைவில் மறைந்து கொண்டு எல்லா விதமான யுத்தத்தையும் பயிற்றுவித்து படிக்க கற்றுக் கொடுங்க. கர்த்தரை பக்கத்தில் வச்சு கற்றுக் கொடுங்க. இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அந்த பிள்ளையை சோம்பேறியாக்கி எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு என்ன பண்ணுறதுன்னா அந்த பிள்ளையை விட்டுட்டோம்னா அந்த பிள்ளை என்ன பண்ணோம், கற்றுக்காது. நிறைய தாய் தகப்பன் பண்ணுறதுல அதுதான். நாங்களாம் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம். அப்படி இருக்கிறீங்களா? ஒரு சரி, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க, கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை சொல்லிக் கொடுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி இல்லையா, ஜென்சி ஜென்ரேஷன் ஜெட்ல இருக்கிறாங்களாம் இப்போ எல்லாம், இவங்கெல்லாம் அதையும் தாண்டி இப்போ ஆல்ஃபாக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆக ஜென்சிக்கும் இந்த ஆல்ஃபாவுக்கும் நிறைய பிரச்சனைலாம் உள்ள வருதான். இந்த பிள்ளைங்க இந்த ஜென்ரேஷன் கிட்ட அவங்க பண்ணுற பிழைகளை எடுத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவத்தில் இப்போ இருக்கிறாங்களாம். அதனால இப்போ பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்னா, நமது கண்மலை எப்படியெல்லாம் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் நல்லா உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார் என்பதை அவருக்கு புரிய வச்சு அவர் என்னை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்மலைன்னு வந்தாவே அங்கே வேறொரு தேவன் இல்லை, அவருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்கின்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டே தேவன் இருப்பார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, 71வது சங்கீதத்தில் 71ஆம் சங்கீதம் 71ஆம் சங்கீதத்தில் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து எப்படி இந்த காரியத்தை செயல்படுத்துகிறார் என்பதை 3ஆம் வசனத்தை வாசிப்பார்களா? 71:3. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். நீங்க தான் ஆண்டவரே என் கண்மலை, என் கோட்டை, அவர் என் மறைவிடமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. இந்த கண்மலை என்பது என்னை விட்டு இந்த கண்மலை ஒரு வினாடி கூட மறைய முடியாது. இந்த கண்மலையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ரகசியத்தை சொல்றேன், இந்த கண்மலை எப்பொழுதும் ஒரு வினாடி ஆகிலும் நீ இந்த கண்மலையை விட்டு வெளியே வந்தனா நீ அவுட். இந்த கண்மலை எப்பொழுதும் என் மறைவிடமாய், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் அவர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னை ரட்சிப்பதற்கு என்னை அவர் கட்டளையிட்டார். ரட்சிக்கப்படு, நீ தேவனை ஆராதனை செய், நீ தேவனுடைய பிள்ளை. ரட்சிக்கப்பதற்கு அவர் எனக்கு கட்டளையிட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பதற்கு அவர் என் ரட்சகர், அவர் ரட்சித்தார் என்றால் தேவனை ஆராதிக்கும்படியாய் அவர் எனக்கு கட்டளையிட்டார். யாரை ஆராதிக்கும்படியாய்? தேவனை ஆராதிக்கும்படியாய் அவரை கட்டளையிட்டார். அதனால என் கண்மலை எனக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னாவே என் தேவனை ஆராதிப்பேன். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே,
என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே. என் கன்மலையும், கோட்டைனா என்னது? சீன பெருஞ்சுவர் கட்டினாங்க இல்லையா? சீன பெருஞ்சுவர். சீனா என்பது பெரிய தேசம் இல்லையா? மக்கள் தொகையில பெரிய தேசம், அதே மாதிரி நிலப்பரப்புலையும் பெரிய தேசம்தான். ஆனால் இந்த சீனாவை சுற்றிலும் ஒரு பெரிய கோட்டையை, சுவரை கட்டினார்கள். ஏன்? எந்த ஒரு எதிர்த்தாக்குதலும் எதிர்வினைகளும் எங்களை தாக்கக்கூடாதபடிக்கு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹூனர் அப்படின்ற ஒரு முரட்டு கூட்டம் வந்து சீனாவை இருக்கிற ஜனங்களை போயிட்டு அப்பப்போ தாக்கி கொண்டு அந்த ஜனங்களை எல்லாம் அழித்து கொண்டே இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கோட்டையை கட்டினாங்க, ஒரு கண்மலையை கட்டுறாங்க. இந்த கோட்டை என்றால் என்ன? நீங்க என் கண்மலையா இருக்கிறதுனால, நீங்க என் கோட்டையா இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு சேதமும் வராது. என்ன, நான் ஆரம்பத்திலே பார்த்துட்டேனே, உம்மை அறியாத போது, நான் உலகத்தில் இருந்த போது எவ்வளவு சேதங்கள் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு எவ்வளவு மன நிம்மதியா இருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க என் கோட்டையா இருக்கிறீங்க ஆண்டவரே. என்ன நீங்க யுத்தத்துக்கு படிப்பிக்கிறீங்க. என்ன பயங்கரமான பெரிய வெற்றிகளை எல்லாம் நான் சம்பாதிக்கும்படியாய் எனக்கு யுத்தத்துக்கு படிப்பிக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் நீர் இருக்கிறீர். அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலை. நல்லா கவனிக்கணும். இப்போ கொஞ்சம் இப்போ நான் உள்ள கொண்டு போறேன், இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. மறுபடியும் சொல்லுங்க போலாம். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. அவர் என் கண்மலை, அவர் என் இரட்சகர், வேறொருவர் இல்லை. அவரே, அவருக்காக நான் காத்திருப்பேன். இதெல்லாம் உறுதி, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறுதி. இரண்டாவது, அவர் என்னை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார், என்னை கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என் கோட்டையா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் என் கோட்டையா இருக்கிறார். இன்னும் கூட 78ஆம் சங்கீதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 78வது சங்கீதத்தில் அங்கே 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 35 தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? நல்லா கவனிக்க. மூன்றாவது, அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் அவங்க என்ன பண்றாங்க? நினைவு கூர்ந்தார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராக இருக்கிறார். எல்லா விதமான சோதனையிலிருந்தும் எல்லா விதமான நெருக்கத்திலிருந்தும் அவர் நம்மை மீட்கக்கூடியவராக, நம்மை மீட்டெடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள தேவனுடைய சமாதானம் இருக்கிறது. அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். இந்த மீட்பு என்பது சரீர மீட்பையும் நமக்கு உள்ளடக்கமாக காண்பிக்கிறது. அன்பான தேவஜனமே, இன்னொரு வேத பகுதி கூட வாசிங்க. இதே சங்கீதங்களின் புத்தகம் 31வது சங்கீதத்தில் 31ஆம் சங்கீதம் அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியரும். நாலாவதாக, தேவன் நம்முடைய கண்மலை, நம்மை நடத்துகிறார். அவர் என்னுடைய மீட்பர். அடுத்தது நாலாவதாக, அவர் எனக்கு வழிகாட்டியாக என்னை நடத்துகிறார். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. என்னை பாதுகாக்கிற, என்னை எந்த ஒரு சேதமும் என்னை தொடாதபடிக்கு என்னை பாதுகாக்கிற என் கோட்டையும் அவர் இருக்கிறார். அவர் எனக்கு வழிகாட்டுகிறார், என்னை நடத்துகிறார். என்னை ஒவ்வொரு நாள் நடத்துவது இந்த கண்மலையே. இந்த கண்மலை என்னை எப்போது சூழ்ந்திருக்கிறபடினாலே நான் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நான் சோர்ந்து போவதில்லை. அவர் என் கூடவே இருக்கிறார். அவர் என் கோட்டையாக இருக்கிறார். அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். எந்த ஒரு சேதமும் என்னை தாக்காதபடிக்கு என்னை அவர் காத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த எல்லா காரியத்துக்கும் சேர்த்து கண்மலை என்பதை நாம் எப்படி நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த கண்மலை பிளக்கப்பட்ட கண்மலை. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு இருந்தார்கள். தாகத்தோடு இருந்த இந்த ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுக்கும்படியாக கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கண்மலையின் மேல் நான் நிற்பேன் மோசே. நல்லா கவனிங்க. கண்மலையின் மேல் நான் நிற்பேன். இந்த கண்மலையின் மேல நிற்கும் போது நீ நதியை அடித்த அந்த கோலை உன் கையில வைத்துக்கொண்டு கண்மலையை பார்த்து அடி, கண்மலையை பிள. அந்த கண்மலையிலிருந்து
தண்ணீர் புறப்பட்டு வரும். அப்போது ஜனங்களுக்கு நீ தாகம் தீர்க்க அந்த தண்ணீரை கொடு என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க. முதலாவது நம்முடைய கர்த்தராகிய கன்மலையானவர் எனக்கு ஒரு மறைவிடமாக இருக்கிறார். மறைவிடம் என்று சொன்னால் அவர் எனக்கு எல்லா காலத்திலும் அவர்தான் எனக்கு எல்லாமாக இருக்கிறார். அவர் இரண்டாவதாக அவர் எனக்கு எனக்கு அவர் காத்திருக்க செய்கிறார். நான் அவருக்கு எல்லா நேரத்திலும் காத்திருக்கிறேன். மூன்றாவதாக எப்போதும் வந்திடத்தக்க கன்மலையை என் கோட்டையாக இருக்கிறார். நாலாவதாக அவர் என்னுடைய மீட்பராக இருக்கிறார். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் என் கன்மலை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவர் பிளக்கப்பட்டவர். என்னை மறைத்து கொள்ளக்கூடிய இந்த மறைவிடம் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எனக்காக பிளக்கப்பட்டவர், எனக்காக அவர் அடிக்கப்பட்டவர். அவர் அடிக்கப்பட்டதினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் ஊற்றப்பட்டார். என் தாகம் தீர்க்கப்பட்டது. முதல்ல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், என் தாகம் தீர்க்கப்பட்டது. என்னுடைய கலக்கங்கள், என்னுடைய பயங்கள், என்னுடைய நெருக்கங்கள் இதெல்லாம் போயிருச்சு. நான் கன்மலைக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆரம்பத்திலேயே. அது எப்படி என்ன, நான் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஆத்துமாவில் பயம், கலக்கம், நெருக்கம், சோர்வு இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் தேவனை அறியாமல் இருப்பது. அப்படியானால் நான் தேவனை அறிந்து கொண்டேன், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை எப்படி அறிந்து கொண்டேன் என்றால், இந்த கன்மலை பிளக்கப்பட்டது. இந்த கன்மலை பிளக்கப்பட்டதனால இந்த கன்மலையினுடைய வெடிப்பில் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறபடினாலே எல்லா பயமும் நீங்களாச்சு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் கன்மலை ஆகிய கிறிஸ்து அவர் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை. எப்பொழுதும் நான் அவருக்குள்ளே, அவருடைய மறைவிலே நான் மறைந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த ரகசியத்தை புரிஞ்சாதான் இந்த கன்மலையினுடைய ரகசியத்தில் நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருவோம். அவர் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை. ஒரு வினாடி கூட அவரை விட்டு நாம் விலக முடியாது. அவருடைய மறைவிடத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். காணக்கூடாத, நித்தியராக இருக்கிற, அதரிசனமாக இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளாக, அந்த ஷக்கினாவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய அந்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நமக்குள்ளாக இந்த ஒரு ஆழமான இந்த கன்மலையினுடைய அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். நீங்க இதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. இதை நமக்கு நல்லா விளக்கப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரத்தில் அங்க 20வது வசனம் வாசிப்பாக்கலாம். 20வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார். இதான் மீட்பு தான் நம்முடைய கன்மலை. மீட்டு கொண்டார் என்று அறியுங்கள், சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் சொல்லுங்கள், பிரசித்தப்படுத்துங்கள். இதை கம்பீர சத்தமாய் பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நல்லா கவனிங்க. அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்தது இல்லை. கன்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கன்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. நல்லா கவனிங்க. இதை சொல்லிட்டு சொல்றாரு, துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் துன்மார்கன் அப்படின்னா, கர்த்தர் என் கன்மலையா இருக்கிறார். நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், நான் தாகமாய் இருக்கிறேன், வனாந்தரத்தில் இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், நான் தாகமாய் இருக்கிறேன். இந்த தாகத்தினால செத்தும் போவேன், எனக்குள்ள மரணம் இருக்கிறது.
அப்படியானால் எனக்கு ஒரு கன்மலை இருக்கிறது, அந்த கன்மலை பிளக்க வேண்டும். அந்த கன்மலை பிளக்கப்படுமே ஆனால் அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். அந்த தண்ணீரை நான் குடிப்பேனேயானால் என் தாகம் தீரும். என் தாகம் தீரும் என்பது தேவனோடு நான் சமாதானமாக்கப்பட்டிருக்கிறேன். என் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது, இந்த மாம்சத்துக்கு தேவையானவைகள். அவைகள் எல்லாம் எனக்கு தாகத்தை கொடுக்கிறது, அவைகள் எல்லாம் எனக்கு தாகம் தீர்க்காது. ஆனால் என்னுடைய இருதயம் என் தேவனை வாஞ்சிக்கிறது, என் தேவனை யாசிக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளையாகும்படியாக என்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த அன்பு சுரக்கிறது. அது நான் எப்படி விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், என் கர்த்தர் என் கன்மலையாயிருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த கர்த்தர் என் கன்மலை என்பதை எப்படி நம்ம இன்னும் நல்லா புரிந்து கொள்ளலாம். அவர்கள் வனாந்தரத்திலே வந்தார்கள், நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன். பூமியின் மண்ணினாலே ஏதேன் என்கின்ற அந்த நாட்டிலே இந்த மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவா ஆனான். அவன் மண்ணானவன், அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான். அவனுக்கு தாகம் இருக்கிறது. அவன் ஜீவனுள்ள தேவனை பிதாவாகிய தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லவரை அவன் அறிவானே. அதுதான் தாகம் தீர்க்கப்படுவது. தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு ஆத்துமா என்ன செய்யும்? கன்மலையினுடைய மறைவிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்துமா என்ன செய்யும்? அது தாகம் தீர்க்கப்பட்ட ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஆத்துமாவுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. கன்மலையினுடைய மறைவிடத்தில் வந்திருக்கிற உனக்கு எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் வேறொரு தெய்வம் இல்லை, இவரே என் கன்மலை. என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? நீ உனக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய உன் தேவனை நோக்கி காத்திரு என்கின்ற அனுபவத்துக்குள்ள நம்மை கொண்டு போச்சே. அதுக்கான காரணம் என்னன்னா, என் தாகம் தீர்க்கப்பட்டது. என் தேவனோடு சமாதானமாயிருக்கிறேன், என் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறேன். நான் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறேன். ஆனால் தேவனுக்கு முன்பதாக என்னை மறைக்கிற கன்மலை. அல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாதுங்க. இந்த கன்மலையினுடைய மறைவில் மறைஞ்சிட்ட எப்பொழுதும் ஒரு வினாடி விலகினாலும் தேவன பிரசன்னத்துக்குள்ள இருக்க முடியாது. நான் துன்மார்கன். யார் இந்த துன்மார்கன்? இந்த துன்மார்கனுக்கு கன்மலை இல்லை. துன்மார்கனுக்கு கன்மலை இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் தீர்க்கப்பட்டார்கள். சரி, இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் உதயமாகும், நிறைய எண்ணங்கள் உற்பத்தி ஆகினே இருக்கும். அது அவர்களுடைய அறிவை பொறுத்தது. அவைகள் எல்லாம் உள்ள போயிட்டு அவங்களுடைய தாகத்தை தீர்க்குமானா தாகம் தீர்க்காது, எல்லாம் மாய. ஆனால் இப்போ தேவனை அறிந்து கொண்ட தேவஜனமே, உங்களுக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துச்சு, தாகம் இருந்துச்சு. அந்த தாகத்தை எப்பொழுது தாகம் தீர்க்கப்பட்டோம் என்றால், இந்த கன்மலை பிளந்தது. இந்த கன்மலையை கோலினால் அடித்த போது, வனாந்தரத்தில் அடித்ததுமே அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அது என்ன அர்த்தம்? கிறிஸ்து தான் அந்த கன்மலை. வேறொரு குமாரன் கிடையாது, வேறொரு இரட்சகர் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த குமாரன். நல்லா கவனிங்க, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அங்கே எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு நிருபம் 6வது அதிகாரத்தில், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், அதில் 14வது வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். இல்லை 15 வாசிங்க, நம்ம நேரம் இல்லை.
அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. எல்லாம் இதை புரிஞ்சுங்களா ப்ளீஸ்? எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுங்க பார்க்கலாம். கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? இந்த கன்மலை எதுக்கு வந்துச்சு தெரியுமா? கவனிங்க. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். பாருங்க, தேவனை என்ன பண்ண முடியாது? காணக்கூடாது. இந்த பாருங்க, மறுபடியும் சொல்றேன், மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்காது. இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் என் கன்மலை. அவருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக என்னை மறைக்கிற மறைவிடம் என் கன்மலை, என் கர்த்தர். எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா பயங்களும், எல்லா திகில்களும், எல்லா போராட்டங்களும் எனக்குள்ள வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் தேவனை அறியாமல் இருக்கிறேன். ஒரு மனுஷன் தேவனை அறியலைன்னாவே அவன் மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வந்துடும். இந்த குழப்பம் எல்லாம் தீருவதற்கு, எல்லா விதமான மனக்குழப்பத்தில் தீருவதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, ஓடி போய் இந்த கன்மலையினுடைய மறைவில் நீங்க மறைஞ்சிக்கினீங்க அப்படின்னா எல்லா விதமான சமாதானமும் எல்லா விதமான ஆசீர்வாதமும் பெருக்கெடுத்து ஓடும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் அபிஷேகம், அதிசயம். அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றக்கூடியவராக, நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். இதனால நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறோம். நீங்க ஒரு நாள் கூட தேவ சமூகத்துக்கு போகாத ஆத்துமா இருக்கும் பாத்தியா? அவங்க தாங்க கன்மலையுடைய மறைவிடத்தில் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். வனாந்தரத்திலே வந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெவிதீமிலே வந்தபோது அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஜனங்கள் எல்லாரும் மோசே இடத்துல போய் வாக்குவாதம் செய்கிறார்கள். மோசே, நாங்கள் எகிப்தில் இருந்தோமே, நல்லா தானே இருந்தோம், தண்ணி எல்லாம் குடிச்சுக்கணும், எங்கள் ஆடு மாடுகள்லாம் நல்லா தானே இருந்துச்சு, ஆனால் எங்களை இந்த வனாந்தரத்தில் சாகடிக்கும்படியா வந்தீர் என்று சொல்லி, எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்னு சொல்லி மோசேயோட கூட வாக்குவாதம் பண்ணினார்கள், வாதாடினார்கள். வாதாடினா சண்டை போட்டாங்க, மோசையை கல்லெறிய பார்த்தார்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட மோசே போய் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த ஜனங்க தண்ணி கேட்குறாங்க, உங்களையே பரீட்சை பார்க்குறாங்க ஆண்டவரே. அவர் விசுவாசத்தில் பயங்கர வல்லவராக, என்ன நீங்கள் தேவனையே பரீட்சை பார்க்குறீங்கன்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு முறையிடுகிறார். அப்படி ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டதுமே கர்த்தர் சொன்னார் மோசே கிட்ட, மோசே நீ அப்படியே வா, அப்படியே கொஞ்சம் ரெவிதீமிலிருந்து கொஞ்சம் கடந்து வாங்க. ஓரேபில், அதாவது சீனாய் மலையில் ஓரேபில் கன்மலைக்கு மேலே நான் நிற்பேன். நல்லா கவனிங்க, இதனுடைய பிக்டோகிராஃபை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதனுடைய ஷேடோவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் தான் ரகசியமே இருக்கிறது. அந்த கன்மலையின் மேலே நான் நிற்பேன். எங்கே நிற்பேன்? கன்மலையின் மேலே நான் நிற்பேன். அப்போ கன்மலையின் மேலே நான் நிற்கிறேன்னா கர்த்தர் தான் கன்மலை. நான் சொல்லி முடிக்க போகிறேன், புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் தான் கன்மலை, நான் கன்மலை மேலே நிற்பேன். இப்போ மோசே கிட்ட சொல்றாரு, நீ கோலை எடுத்து கன்மலை அடி. இப்ப கர்த்தர் எங்க நிற்கிறாரு? வாய்த்த சொல்லு, கர்த்தர் எங்க நிற்கிறாரு? கன்மலை மேல நிற்கிறாரு. இப்ப மோசேக்கு என்ன ஆர்டர் போகுது? நீ நதியை அடித்து அந்த கோலை கையில் வச்சுக்க. இப்ப எதை அடிக்க சொல்றாரு? என்ன அடின்றாரு. உனக்கு தண்ணி வேணும், உனக்கு சாவு வரக்கூடாது, நீ என்னன்னைக்கு ஜீவனோடு இருக்கணும், தண்ணி குடிக்கலாம் செத்து போயிடுவோம். ஆமேனா இல்லையா? சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் உன் இருதயத்துக்குள்ள வரலனா உனக்கு மரணம் நிச்சயம். அப்படியே சாயலை அப்படியே கம்பேர் பண்ணிக்கங்க. வனாந்தரம், மாம்சம் ரத்தத்தோடு இருக்கிறேன். கன்மலைனா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அடிக்கப்பட்ட பிளவுண்டது தான் கன்மலை.
இப்போ மோசே கிட்ட சொல்றாரு, நான் போய் கண்மலை, இப்போ உதாரணம் சொல்றேன், எங்க வா, நான் அந்த டேபிள் மேலே நிற்கிறேன். அந்த டேபிள் அடி என்ன அர்த்தம்? டேபிள் மேலே யார் நிற்கிறது? இப்போ நான் சரி, இப்போ யாரை நிற்க வச்சு அடிக்க சொல்லலாமா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பெஞ்சு மேலே ஏறி நில்றா அப்படி நிற்க வச்சுட்டு, இப்போ இந்த பெஞ்சை அடின்னா மேலே நிற்கிறது யாரு? அவங்கள தான் அடிக்கணும் இல்லையா? கவனி, உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், அவ்வளவுதான். அதுதான் சொல்லிட்டேன், என் கன்மலை, என் ரட்சகர், என் கன்மலை. ஏன்? தேவனுக்கு முன்பதாக யாருமே நிற்க முடியாது. குமாரன், சர்வ வல்லவர், மலை, இந்த கன்மலை, கன்மலை மட்டுமே நிற்க. இவர் தேவன், இயேசு தேவன், அவர் மனிதனானார். இயேசு தெய்வம், வேறொருத்தம் கிடையாது. அவர் குமாரன், அவர் ஒருவரே. அவருக்காக எல்லாம், அவரை கொண்டு எல்லாம். இயேசு தெய்வம், அவர் கன்மலை, வேறொருவர் கிடையாது. மனுஷரில் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய கன்மலை. இந்த கன்மலை எனக்கு மறைவிடும். வனாந்தரத்தில் விடாய்த்து போய், சோர்ந்து போய், நடக்க முடியாமல், ஓட முடியாமல், பிரயாணம் செய்ய முடியாமல், தாகத்தில் செத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? உங்க தாகம் தீர்க்கப்படுகிற இடம் ஜெப அறை. ஒவ்வொரு நாளும் காலையில தூங்கி எழுந்ததுமே சில பேர் திடுக் திடுக் திடுக்குன்னு எழுந்துக்குவீங்க. பக்தியில, தேவ பக்தியில பூரணமாக்கப்பட்ட ஆத்துமா அப்படி தூங்கிக்கினே இருக்கும். சக்குன்னு எழுந்துக்கும், அப்படியே தேவ பிரசன்னத்திலேயே இருக்கும். தூக்கம் போயிடும். பூர்ணமாக்கப்பட்ட விசுவாசிக்கு தூக்கமே வராது. தூங்குனா என் தேவனை மறந்துடுவனே. டே சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்குவாய்? நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும். இவன் ஏன் தூங்க நினைக்கிறான்? தாகத்துல செத்து போயிட்டான் அவன், தாகத்தோடு இருக்கிறான் அவன். கன்மலை அவனுக்குள் இருந்தால் ஒரு பிளவு இருக்கும். அந்த பிளவில் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடி வரும். தேவ பிரசன்னத்திலேயே, தேவனோடைய தேவ பிரசன்னத்தில் இருப்பதே அவங்களுக்கு வாஞ்ச. தூக்கமே வராது. சாப்பாடு கொஞ்சமா தான் உள்ள இறங்கும். ஏதோ உடல் ஃபங்க்ஷன் ஆகுது. நம்முடைய என்ஜின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. என்ஜின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் ஆகுது, கொஞ்சம் ஓய்வு எடுக்கும். அது கொஞ்சம் ஓய்வு விடுங்க. அதுக்காக தான் இருக்கு. அந்த நான் நித்திரை செய்தாலும் என் இருதயம் விழித்திருக்கிறது. ஆக கன்மலையின் மறைவில் இருக்கிறவர்களுக்கு ஜீவனுள்ள வாழ்க்கை, அவங்களுக்கு தூக்கமே கிடையாது. அவள் தான் முடிச்சிட்டேன். ஜீவ தண்ணீர் அவங்க இருதயத்துக்குள்ளிருந்து எப்போதும் பாய்ந்து ஓடி அந்த ஜீவ தண்ணீரை குடித்தபடினாலே அவருக்கு தூக்கமே கிடையாது. சில பேர் பார்த்தோன்னா உடம்பெல்லாம் அச்சி போட்ட மாதிரியே இருக்குப்பா, தூங்கிக்கினே இருக்கிற மாதிரி. ஓடி போயிடுங்க. அந்த ஆளுக்கிட்ட கிட்டே நிற்காது, ஓடி போயிடுங்க. அந்த சோம்பல் அடிக்கும் உங்க மேல. உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு, தூங்கிக்கினே இருக்கணும் போல் இருக்குது. இந்த ஆடி மாச காத்து வேற. என்ன காத்து? ஊத காத்து. என்ன காத்து? ஊதுதான். உன்னை ஊதி உன்னை தாலாட்டு பாடி தூங்க. இந்த ஆடி மாசம் இதெல்லாம் கன்மலையினுடைய மறைவிலை இல்லை. அன்பான தேவ ஜனமே, தேவன் இருக்கிறார். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அவரை காணும்படி என் கன்மலை பிளக்கப்பட்டார். கன்மலை அடிக்கப்பட்ட கன்மலை. இந்த கன்மலை என் மறைவிடம். ஏன் அவர் கன்மலை? அவர் ஏன் என் கன்மலை? என் தேவனுக்கு தேவனா, என் தேவனுக்கு தேவனா. ஆனால் என் தேவனுக்கு முன்பதாக நான் நிற்க முடியாது. எனக்கு ஒரு கன்மலை, அல்லேலூயா, என் மறைவிடம், அல்லேலூயா, என் மறைவிடம். ஆமென், ஆமென். இப்போ நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன். இப்போ புரிஞ்சு போச்சா? என் தேவனுக்கு நான் தேவை. ஆனா என் தேவ பிரசன்ன அழிஞ்சிருவேன்.
தேவனால ஒண்ணுமே சிருஷ்டிக்க முடியாது தெரியுமா? தேவன் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபகர். அவர் பூரண பூரண வல்லமை உடையவர். எவ்வளவு படைத்தாலும் அவருடைய வல்லமை குறையாது. ஆனால் அவரால் எதுவுமே படைக்க முடியாது. படைச்சார்னா எதுவுமே நிற்காது. ஆக ஏன் இந்த கன்மலை? எல்லா சிருஷ்டியும் இந்த கன்மலையின் மறைவிடமாய் இருக்கிறது. அவர் ஏன் என் கன்மலை? அவரே தேவன், இயேசுவே தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, இயேசு ராஜா கிட்ட வந்து கெட்டு போனதை எவனா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா கிட்ட வந்து கெட்டு போனவன், என் வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு இதை சொல்றது கூட சொல்லக்கூட கூடாது. அவரே கன்மலை, வேறொருவர் இல்லை. அவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இப்போ புரிஞ்சு போச்சா? எல்லாரும் சொல்லாமா? தாகம் ஆண்டவரே, இந்த பக்கம் வனாந்தரம், இந்த பக்கம் செழிப்பு, ஜீவ தண்ணீர், சிங்காசனம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்வது? ஆமாண்டவரே, நாங்கள் சர்வ வல்லவரை, எங்களை சித்தம் கொண்டவரை, எங்களை சித்தம் கொண்டவரை நான் அறிவது தான் என் தாகம் தீர்ப்பது. அவர் தான் என் அப்பா. நான் உங்க அன்பாய் சொல்றேன், நல்லா கவனிங்க. பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிற தாய் தகப்பன்மார்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நான் தாண்டா உன் அம்மா, நான் தாண்டா உன் அப்பான்னு சொல்லி தயவு செய்து வளர்க்காதீங்க. அந்த பிள்ளைக்கு உன்னை சித்தம் கொண்ட, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுடா, நான் ஒரு ஏமாத்துக்காரன்டா அப்படின்னு சொல்லி வளங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னை நான் சித்தம் கொள்ளல. என்னை பால் போல வார்த்து என்னை தயிர் போல உரை பண்ணி. நல்ல மனசாட்சி இருக்கிறவன், நல்ல மனசாட்சி இருக்கிற ஒரு நல் மனசாட்சி இருக்கிற ஒரு ஆத்துமா, அந்த பிள்ளைய தேவனுடைய பிள்ளையா வளர்ப்பாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளையா நீ போன கன்மலை, அந்த கன்மலையினுடைய வெடிப்பில் எனக்காக நான் இந்த உலகத்தில் சர்வ வல்லமையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன், சர்வ வல்லமையை அறிந்திருக்கிறேன். அப்படியானால் எனக்காக ஒரு கன்மலை அடிக்கப்பட வேண்டும். நான் யார்? நம்முடைய கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார்? நான் யார்? வேப்ப மரத்தை வேப்ப மரம்னு சொல்றேன், மண்ணை சொல்றேன், கோழின்னு சொல்றேன், கடலை ஒண்ணா சொல்லிக்கினே. யார் படைச்சது? இதை நான் இதை ஆளுகை செய்கிறேனே, நான் யார்? என் கன்மலை யார்? என்னை காக்கிற கன்மலை. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, நீ யாருன்னு ஒரு கேள்வியை கேளுங்க. அவன் அந்த தண்ணீர் ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்தை அறிறான் பாருங்க, அதுதான் தாகம் தீர்க்கப்பட்டவன். அவன் அப்பாவை அறிஞ்சிட்டான், அவள் தான் முடிஞ்சு போச்சு. அவன் யார் அறிஞ்சிட்டான்? எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். காலையில் எழுந்ததும் உன் பிள்ளை அப்படியே போய் தேவ சமூகத்தில், அப்பா அப்படியே காலையில் எழுந்த அவருடைய வார்த்தையை ஒரு அன்போட அப்படி நீங்கள் ஜெயங்கொண்ட அப்பா அம்மாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் அப்பா அம்மா ஜெயிச்சிட்டீங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த பிள்ளை கீழ்ப்படியும். உன் பிள்ளையா இருந்தால், உன் பிள்ளையா நீ வளர்த்தனா உன்னை உதைக்கும். ஏன்னா உன் பிள்ளைன்னு நீ சோறெல்லாம் நல்லா ஊட்டி கடங்கச்ச வாங்கி, என் பிள்ளைய நான் பெருசாக படிக்க வச்சு, நான் எனக்குன்னு நல்ல ஒரு வீடு வாசல்லாம் நிறைய கட்டி நான் நல்லா பெருசாக இருக்க போகிறேன்னு உனக்காக பிள்ளைய வளர்ப்பேன். எல்லாம் ஓகே, நல்லது. அந்த வீட்டில் நீ குடியிருக்க மாட்டே, ஆச்சு துரத்திடுவான் உன் பிள்ளை. உனக்குன்னு நீ பிள்ளைய வளர்த்தனா உனக்கு அநாத ஆசிரமம் தான், முதியோர்கள் தான் உனக்கு உன்னை துரத்தி விட்டுருவான். ஆனால் நீ தேவனுக்கென்று அந்த பிள்ளைய சத்தியத்தின்படி அவன் தேவனுடைய பிள்ளை, கன்மலையில போய் மறைஞ்சுக்கோ, கன்மலையினுடைய வெடிப்பில் போய் மறைஞ்சுக்கோ. கன்மலையினுடைய வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்குகிற என் புறாவே, அவர் என் கன்மலை என்று நீ சொல்லணும். தேவன் சத்தியபரர், தேவனை நான் விசுவாசிக்கிறேன், தேவனை என் அப்பாவாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் அவர் கன்மலை.
உன் பிள்ளைய நீ தேவனுக்கு வளர்த்தனா தேவன் கொடுக்கிற பிரமாணம் என்ன? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. அப்பதான் உன் பிள்ளை உன் தகப்பனையும் தாயை கனம் பண்ணும். இல்லைன்னா எங்கள் அப்பா இருக்கிறான, எங்கள் அப்பன் காசை கேட்டால் கொடுக்க மாட்டான். அவன் அவ்வளோ காசை வச்சு என்ன பண்ண போகிறான் அவன் அப்படின்னு சொல்லின்னு ஊரை சுற்றி தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்பாவுக்கு ரயில்வே வேலையா, அப்பாவுக்கு ரயில்வே வேலை வந்துருச்சு. பையனுங்க பிளான் போட்டானுங்க, டேய் அப்பாவை காலி பண்ணிடலாம், காலி பண்ணிட்டு வேலையை நீ எடுத்துக்க, ஆனால் நீ என்ன பண்ணணும்னா அதில் வரக்கூடிய காசை எனக்கு ஷேர் கொடுத்துடணும். 2 பேர் பிளான் பண்ணலாமா? ஓகே. என்ன பண்ணலாம்? சாவை வந்து நேச்சுரல் எடுத்து பண்ண, ஏன்னா போலீஸ்காரங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறானுங்க. அதனால் என்ன பண்ணலான்னா பிளான் போடு. என்ன பிளான் போடலாம்? கட்டுவிரியன் பாம்புக்கு தான் குயிக்கான விஷம் இருக்குது, நல்ல பாம்பு கூட காப்பாற்றிடுவாங்க. அதனால் கட்டுவிரியன் பாம்பை எடுத்து அப்பா தூங்கி கொண்டிருக்கும் போது அப்பாவுடைய படுக்கையில் போடு. 2 பிள்ளைங்களை பிளான் போட்டானுங்க. ஏன்னா இந்த அப்பா ஓடி ஓடி உழைச்சிருந்து 2 பிள்ளைங்களுக்காகத்தான். என் பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும். போனாங்க, நல்லா போனாங்க. அப்பா தூங்கின்னு இருக்கிறாரு நல்லா. பசங்க அதே மாதிரி பிளான் போட்டானுங்க. கட்டுவிரியன் பாம்பு எடுத்து அப்பாவுடைய படுக்கையில் போட்டானுங்க. அப்பா பிறண்டு படுத்தார், கட்டுவிரியன் பிறண்டு விட்டது, அப்பா காலி. அப்பா எதுவும் அடக்கமும் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சானுங்க. டேய் என்ன சொன்னேன், வேலை எனக்கு, சம்பளம் உனக்கு, பாதி சொன்னல, ஏன்டா இப்போ என்னடா சொல்கிறீங்க? உடனே போயிட்டு எல்லாத்தையும் துருவி எடுத்து பார்த்தாக்கா எல்லா விஷயமும் அம்பலமாகிறது. நல்லா கவனிங்க. பிள்ளைய நீ உனக்குன்னு வளர்த்தனா, என் பிள்ளை நீ வளர்த்தனா, அது மனசாட்சி செத்து போனவன். அப்பா ராஜாக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்குதுப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருப்பா. சகோதர ராஜா அல்லேலூயா, அவர் மட்டும் தான் சிரிச்சு ஒரு ஆமேன்னு சொல்லிட்டாரு. மீதெல்லாம் மக்குங்க. அவருக்கு மட்டும் பிள்ளை இருந்ததுன்னா தேவனுக்கு வளர்த்துருப்பாரு. அவருக்கு மட்டும் பிள்ளை இருந்ததுனாக்கா தேவனுக்கு அந்த பிள்ளையை வளர்த்துருப்பார். கர்த்தருடைய பரிசுத்தை நான் மகிமைப்படுவதாக. அதுதான் ஏராளமாக சிரிக்கிற. நீங்களாம் எதுக்கு வேஸ்டா, நீங்களாம் டம்மி பீசுறா, நீங்களாம் அப்படி சிரிக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் நல்லவர். சரி கவனிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சாதான் ரெவிதீமின் சம்பவம் உங்களுக்கு புரியும். தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஜபத்திலேயே இருப்பாங்க. ஜபந்தான் அவருடைய ஜீவியம். அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தேவ சமூகத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க பூமியில பரலோகத்தை கொண்டு வந்தவர்கள். துன்மார்கர் அல்ல. துன்மார்கருக்கு சமாதானம் கிடையாது. துன்மார்க இருதயத்தில் தாகம் தீர்க்கப்படாத ஆத்துமாவில் அந்த தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த மேலேயோ ஆசைப்பட்டு உட்காந்துருப்பான். ஆனால் நீதிமான் தேவன் மேலே மட்டுமே ஆசையாக இருப்பான். ஆக இந்த கன்மலை மறைவிடத்தில் வந்துட்டோம் அப்படின்னா எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்மை குறித்த தேவ திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேறும். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகம புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே 1 வாசிங்க கொஞ்சம் வேகமா. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னுடனே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வனாந்தர பிரயாணத்தில் ரெவிதீமிலே வந்தபோது அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை.
சொல்லப்படவில்லை. ரெவிதீம் என்று சொன்னால் ரெஸ்டிங் பிளேஸ், இலைப்பாறுதலின் இடம். இலைப்பாறக்கூடிய இந்த ஜனங்களுக்கு திடீரென்று தண்ணீர் இல்லை. அவருடைய இருதயத்துக்குள்ள தாகம் தவிக்கிறது. இன்றைக்கு ஜனங்களுடைய தாகமா இருக்கிறபடினால் தான் அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. இந்த மரணத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமேயானால் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த ஜனங்களுக்கு முன்பாக, மூப்பர்களின் கண்களுக்கு முன்பதாக அந்த கன்மலையை இந்த மோசே தேவன் கொடுத்த அந்த கோலினாலே அடித்த போது அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள், தண்ணீர் குடித்து தாகம் தீர்க்கப்பட்டார்கள். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்கள் இந்த கன்மலை கல்வாரி சிலுவையில், அந்த கொல்கொதா மலையில் இந்த கன்மலை அடிக்கப்பட்டதை இந்த அப்போஸ்தலர்கள் விசுவாசித்தார்கள். இந்த கன்மலை அடிக்கப்பட்டதுனால கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வேற எங்கேயும் போகாம நீங்க போயிட்டு தேவனுடைய பிரசன்ன, தேவன் அருளின வாக்குத்தத்தம், தேவன் அருளின வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்படும். அந்த வசனம் தெளிவாக ஊற்றப்பட, இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டதுமே உங்கள் தாகம் தீர்க்கப்படும். நீங்கள் தேவனோடு கூட சமாதானம் பெற்று விட்டீர்கள். இந்த ஊற்றப்படும். எப்படி இந்த கன்மலை அடித்ததுமே தண்ணீர் புறப்பட்டு வந்ததோ, என் கன்மலையாகிய கிறிஸ்து இயேசு கொல்கொதா மலையில, கல்வாரி மலையில் அடிக்கப்பட்டதுமே 40 நாட்கள் கழித்து பெந்தகோஸ்தே நாளிலே சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு காத்திருந்த போது அவருடைய இருதயத்தில் தண்ணீர் ஊற்றப்பட்டது. அந்த வசனங்களை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் அங்கே என்ன சொன்னார் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 24வது அதிகாரத்தில் அவர் பரமேறுதலுக்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களிடத்தில் என்ன சொல்லிவிட்டு போனார். வாசிக்க பார்க்கலாம். அந்த வசனம் 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என் பிதா, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காண கூடாதவர் அவர். வாசிக்க பார்க்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்போ நான் அடிக்கப்பட்டுட்டேன், கன்மலை அடிக்கப்பட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்கள் சொல்லுங்க. கன்மலை அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் பலியானார், என் பாவத்திற்காக பலியானார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கன்மலை அடிக்கப்பட்டு விட்டது. அப்படி விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய உள்ளத்தில் இருந்தோம் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படும். அன்பான தேவ ஜனமே, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு, எதப்பா ஊத்துவோம்? தண்ணீரை ஊற்றுவோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்பட்டு அது ஜீவ நதியாய், அது சமாதானத்தின் நதியாய் புறப்பட்டு எல்லாருடைய தாகம் தீர்க்கும்படியாய் புறப்பட்டு வருகிறது. ஆக கன்மலையை விட்டு நீ ஒரு வினாடி வெளியே வந்துட்டாலும் வெளியே வர முடியாது. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். இந்த கன்மலையுடைய மறைவிடத்தில் தான் இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லா விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எங்க இந்த கன்மலைக்குள்ள தான் மாற்றப்படுகிறது. ஆக இப்போ நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ராபோஜனம் செய்கிறோமே, இந்த ராபோஜனத்தினுடைய அர்த்தம் என்ன? மாதம் இப்பெல்லாம் நம்ம மாதத்தில் முதலாவது வாரத்தில் நாம் இந்த கன்மலை, கிறிஸ்து என் கன்மலை என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். அப்படி நினைவு கூறப்பட்ட நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம். நமக்கு மரணம் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன இல்லைங்க? நமக்கு என்ன இல்லை? தண்ணி குடிச்சிட்டா என்ன 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 எதை ஜெயிச்சிட்டோம்? தண்ணியை குடிச்சிட்டா எதை ஜெயிச்சிட்டோம்? மரணத்தை ஜெயிச்சிட்டோம். வனாந்தத்தில் சாகர நேரம் ஸ்டேஜுப்பா. வனாந்தத்தில் சாகர நேரம். தாகத்தினாலே தவணத்தினாலே உயிர் போகிறது. ஆனால் நமக்கு தண்ணீர் கிடைத்து விட்டால் உயிர் பிழைத்து விடுவோம். அதுதான்
இந்த கன்மலையாகிய கிறிஸ்து இயேசு அடிக்கப்பட்டதினாலே அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஆக நாம் பிதாவாகிய தேவனோடு சமாதானம் பெற்றுவிட்டோம், என்றென்றைக்கும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இந்த கன்மலையிலிருந்து தான் வருகிறது. ஆக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் ஆண்டவர்கிட்ட போங்க. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் இயேசு ராஜா கன்மலை கிட்ட போங்க. என் கன்மலையே, நான் பாவியா இருக்கிறேன், நான் தேவனிடத்தில் சேர முடியாது, தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், என்கிட்ட இருக்கிற எவ்வளவோ பாவங்கள் நான் செய்திருக்கிறேன், எனக்கு உங்கள் கிருபை இல்லாமல் எனக்கு மீட்பு இல்லப்பான்னு சொல்லி நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போவீங்கன்னா தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பரிபூர்ணமாய் பெறுவீர்கள். ஆனால் அதையும் தாண்டி ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவ சமூகத்தில் வந்து விட்டவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதே பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அது தேவனுடைய நடத்துதல், பொதுவான நடத்துதல் இருக்கிறது. அதை தாண்டி தேவனுடைய பிரத்யட்சயமான அபிஷேகத்தை பெறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள், தேவன் நடத்துவார். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மகிமையான காரியத்தை 1 கொரிந்தியர் 10 வாசிக்கிறான். வாசிங்க பால 1 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கின்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மேகத்தை கொண்டு வருகிறார். இது அப்படி நம்ம ரட்சிப்புக்கு நிழலாட்டமாய் காண்பிக்கிறார். இந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இது ரெண்டுமே இந்த மேகத்துல இணைந்து விடும். தேவன் நமக்கு பகலிலே எல்லா விதமான வெயிலிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார், இரவில் எல்லா விதமான குளிரிலிருந்து பாதுகாக்கிறாங்க. மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற பாதுகாவலராக வந்துவிட்டார். அவர் வந்ததுமே சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இப்ப நாமும் கூட ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அவர்கள் மோசேயை எங்கள் இரட்சகராக, எங்களை இந்த எகிப்திலிருந்து விடுவித்து போகிற எங்கள் இரட்சகர் என்று அவர்கள் மோசேயை விசுவாசித்தபடியினாலே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் மாம்சத்துக்குரியவர்கள், அவர்களுக்கு கிறிஸ்து வெளிப்படவில்லை, கிறிஸ்து நிழலாட்டமாக வெளிப்பட்டார். இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவங்களும் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அடுத்தது ஞானஸ்நானம் எடுத்ததுமே 3 வசனம், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இப்ப திருவிருந்தை நாம் எடுக்கிறோம் இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஞான போஜனம், இது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல், அதாவது ஸ்பிரிட் ஃபுட்னு இருக்கும். ஸ்பிரிட் ஆவி. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த இஸ்ரவேலர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? அவர் கன்மலை. நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசிக்க, அப்புறம் புரியும் உங்களுக்கு நல்லா. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த அடிக்கப்பட்ட கன்மலை யாருங்க? நான் முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம ராபோஜன் கடந்து போக போகிறோம். தாகம் தீர்க்கப்பட்டீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டது. என்ன நிழலாட்டமாய்? சமுத்திரம். நல்லா கவனிங்க, எல்லாம் ராமன் சொல்லுங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனி, எல்லாம் கவனி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்ததுமே மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்திய இராணுவத்தோடு சேர விடாதபடிக்கு அந்த அக்னி தூண் அவளை தடுத்தது, அவளை பாதுகாத்தது. நம்மை பாதுகாப்பதற்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமுமாக நமது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எந்த ஒரு உலக அருவருப்புகளும் தொடாதபடிக்கு நம்மை பாதுகாக்க வல்லமை உடையவர். ஆமென். இது நம்ம விட்டு பிரியவே பிரியாது. இப்போ இதை உட்காந்து யோசிக்கணும், என்னடா இது, இவ்வளவு காலமா அடிமை தனத்துக்குள்ள இருந்தோம், ஆனா இவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியலையே. அப்போ என் மேகஸ்தம்பமும் என் அக்னி ஸ்தம்பமும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மேகஸ்தம்பத்தோடும் அக்னி ஸ்தம்பத்தோடும் செங்கடலை பிளக்கிறாங்க. கடலை கடக்க முடியுமா? யாராச்சும் கடலை கடக்க முடியுமா? அது மரணத்துக்கு, அது மரணம். அது அப்போ
இவங்க என்ன யோசிக்கணும்னா, என்னடா இது, செங்கடலை கடந்து வந்திருக்கிறோம், நம்மை 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 அடிமைப்படுத்தும்படி பின்தொடர்ந்து வந்த இந்த பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் அழிந்து விட்டது, ஆனால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அப்படியானால் நாங்கள் மறுபடியும் பிழைத்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்படியானால் ஞானஸ்நானம் எடுத்தது நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஞானஸ்நானத்திற்கு கையை வைத்தாமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செங்கடலை, பிறவி பெருங்கடலை நீந்தி விட்டீர்கள், பிறவி நீந்தி விட்டீர்கள். அவங்க செங்கடலை கலந்தாங்க. மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றாங்களாம். ஏன்னா மோசே தங்களை கூட்டின்னு வந்தது, நம்மளை கூட்டின்னு வந்தது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆக ஞானஸ்தானம் என்பது மரணம். பழைய பாவ வாழ்க்கை செத்து போயாச்சு, பழைய பாவ வாழ்க்கைக்கு செத்து போயாச்சு. ரெண்டாவது, அடுத்தது, வனாந்தரத்தில் வராங்க. எல்லாரும் கோதுமையும் வார்கோதுமையும் அரிசியையும் பருப்பையும் சாப்பிட்றான். ஆனால் இவர்களுக்கு மாத்திரம் வானத்திலிருந்து மன்னா வருகிறது. அப்போ இவங்க யோசிக்கணும் உட்காந்து, ஞான போஜனம். இது என்ன போஜனம் சொல்லுங்க, எல்லாம் வாய்த்த சொல்லுங்க. என்ன போஜனம்? ஞான போஜனம். எல்லாம் வாய்த்த சொல்லுங்க. என்ன போஜனம்? இப்போ நம்ம ராபோஜனம் பண்றோமே, அது என்ன போஜனம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ அப்பத்தை பிட்டு கொடுக்குறாங்க, ஏதோ திராட்சை ரசத்தை கொஞ்சம் எடுத்து குடிக்க கொடுக்குறாங்க. உங்க சிந்தனில் வைக்கணும். அதை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பிரிட்னு இருக்கும். நீங்க ஸ்பிரிட் ஃபுட், ஸ்பிரிட் வாட்டர். ஞானம், தேவனுக்கு பயப்படுகிற இது ஞானமாவே எடுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இப்ப நாம அந்த அப்பத்தை பிட்டு புசிக்கிற வேளையில ஞான ஆவியாயிருக்கிற கர்த்தரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவ்வளவுதான். என் கண்மலையை நினைவு கூறுகிறோம். என் கண்மலையாக கிறிஸ்து அடிக்கப்பட்ட திராட்சை ரசம் குடிக்கிறோம். ஞான பானத்தை நாங்கள் குடிக்கிறோம். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என் கண்மலை, என் பிதா சர்வ வல்லவர், அவருக்கு முன்பதாக எந்த வல்லமையும் இல்லை. அவருக்கு முன்பதாக இந்த ஆண் வல்லமை இல்லை, இந்த பெண் வல்லமை இல்லை என்பதுதான் இடையில கண்மலை. அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். ஆக இது எல்லாமே அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக நடந்தது. உலகத்தின் கடைசி காலத்தில் இருக்கிற நமக்காக அது எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். ஆக அந்த கண்மலை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அதனால அவர்கள் அன்றைக்கு மோசேக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமக்கென்று ஒரு கண்மலை இருக்கிறார். இந்த கண்மலை நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், இந்த கண்மலையின் மறைவிடத்தில் ஓடிப்போய் எத்தனை பேர் மறைந்து கொண்டார்களோ அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இந்த நதிதான் நித்திய நதி. இது சொம்மல இந்த ரட்சிப்பு நமக்கு சாவே கிடையாது. என்னென்னைக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். ஆக அந்த தேவ அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பது தான் பளிங்கை போன்ற சுத்தமான அந்த நதி. ஆக இது எல்லாமே கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. அவர் என் கண்மலை என்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அவர் என் ரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை விசுவாசியுங்கள். ஆக இந்த ஜீவ தண்ணீர் யாரு இருதயத்துக்குள்ளாம் புறப்பட்டு ஓடிருக்கிறதோ, யாரெல்லாம் இந்த ஜீவ தண்ணீரை குடித்து தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பலன் கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு வந்திருக்குமோ அத்தனை பேரும் நித்திய காலமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவையும் அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரையும் என்றென்றைக்கும் தரிசித்து அவருக்குள்ளாக நாம் ஒன்றரை கலந்திருப்போம். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தார். நல்ல கவனிங்க, எது புறப்பட்டு வருகிறதாம்? ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. அந்த நதி எங்கே ஓடுகிறது என்றால் நம்முடைய ஆத்துமாவுல. இந்த கண்மலை அடிக்கப்பட்டதனால ஒரு ஊற்று திறந்தது.
ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா. என்னாகமத்தில் அது பாட்டு பாடினாங்க இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த ஊற்று என்பது தேவனை நான் அறிந்து கொண்டேன். சர்வ வல்லவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காண கூடாதவர். எல்லாம் கவனி, நான் சொல்லி முடிக்கிறேன் வா ப்ளீஸ். மா, நம்மளாம் யார் ராஜ்யத்துக்கு போக போறோம்? தேவ ராஜ்யத்துக்கு போக போறோம். அதுதான் கண்மலையினுடைய மறைவில் வந்திருக்கிறோம். கவனிங்க, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காண கூடாதவர். இப்ப என் ஆத்துமா, என் மனக்கண்ல என் தேவனை கண்டுவிட்டேன். எப்படி? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். அவர் தேவன். என் தேவனை என்று கண்மலையார். அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஊற்று அடிக்கப்பட்டதினாலே, என் கிறிஸ்து என் பாவத்துக்காக அடிக்கப்பட்டதினாலே என்னுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஊற்று சுரந்தது. அந்த ஊற்று ஓப்பன் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்று சுரந்துருச்சுனாவே நதி பாய்ந்து ஓட வேண்டும். ஊற்று தண்ணீர் என்பது ரட்சிக்கப்பட்ட அனுபவமும், பாய்ந்தோடுகிற நதி என்பது என் சகோதரர்கள் என்னால் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். என்னால் என் குடும்பத்துக்கு என்ன ஆதாயம்? நான் எப்படியாகிலும் ஒரு ஆத்மாவுக்காவது நான் ரட்சிப்பை கொடுப்பேன். ஒரு ஆத்மாவுக்காவது நான் பிரயோஜனமாக இருப்பேன். ஒரு ஆத்மாவை அவருடைய ஆத்மாவை குளிர பண்ணுவேன். ஒரு ஆத்மாவையாவது என் தேவனில் கூட்டி வந்து சேர்ப்பேன் என்று வாஞ்சிக்கிற, யாசிக்கிற, உற்சாகத்தோடு இருக்கிற அந்த ஒரு எண்ணம் தான் ஜீவ நதி. அதுதான் துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை. இந்த நதி யாருடைய இருதயத்துக்குள்ள பாய்ந்து ஓடுகிறதோ அவர்கள் தான் தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். அதுதான் கண்மலை. ஆக எல்லாமே இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த கண்மலைக்குள்ளே இருக்கிறது. அது எல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனியாக அங்கே இருக்கிறது. இது எல்லாம் முகமுகமாய் தேவனை தரிசிப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் உன் தாகம் தீர்க்கப்படும்படியாய் இந்த கண்மலை அடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாகம் தீர்க்கப்பட்டோம். நீங்க எது மேல தாகமா இருக்கிறீங்களோ, எது மேல நீங்க ஆசைப்படுறீங்களோ, எல்லாவற்றையும் உன் கண்மலையாக கிறிஸ்து கொடுத்து உன் தாகத்தை தீர்க்க வல்லமை உடையவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? யார் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க? யார் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தில். யார்கிட்ட கேட்கறீங்க? தேவன். சொல்லுங்க, யார்கிட்ட கேட்கறீங்க? தேவன். தேவன் யாரு? அவர் தான் சர்வ வல்லவர். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தவர். அப்போ உங்க மனசுக்குள்ள நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, தாகமா இருக்கிறீங்களோ, வீடு கட்டணும் ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண ஆண்டவரே, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பிஸ்னஸில் பண்ணணும் ஆண்டவரே, இது எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டு வல்லமையாக காரியத்தை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதுக்கு தான் இந்த கண்மலை. கர்த்தர் என் கண்மலை என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் இருதயத்துக்குள்ளேயும் இந்த ஜீவ நதி பாய்ந்தோடி சமாதானமாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாருமா முழங்கால் படியிட்டு, அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிறவரே, உங்க பேரன்புக்காய்